Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங்கான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸும் இருக்க போகுது. சோ வாங்க பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே ஜனவரி 17 அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஆனா இடையில 2 வருஷம் வந்து கேப் விழுந்துருச்சு. அது செகண்ட் பிரெக்னன்சி டைமு. அப்போ ஒரு 6 மாசம் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5 வருஷமா போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி 2021ல வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த சேனலு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது. இந்த 4 வருஷத்துல இந்த 4வது வருஷம் எனக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல். நிறைய சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து கிடைச்சிருக்கீங்க. நிறைய ஒரு ஃபேமிலி கனெக்டிங் ஒரு அதான் சொல்லல ஏதோ ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி இந்த இயர் தான் எனக்கு வந்து இருந்தது. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப செல்ஃபாவே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருக்கும்ல இன்சைடு. ஸோ அது மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. சரி வாங்க, சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். சரிங்களா? நான் வந்து 147 சென்டிமீட்டர் இருக்கேன் ஹைட்டு. நான் எவ்வளவு வந்து வெயிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களோட ஏஜ், உங்களோட ஹைட் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்க வந்து வெறும் ஹைட்டு மட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, அதுவும் ஃபீமேலா மேலா இதெல்லாமே இருக்குது. நீங்க வந்து ஐடியல் வெயிட் கால்குலேஷன் சொல்லிட்டு கூகுள்ல போட்டீங்கன்னாவே வரும். அதுல வந்து டீடைல் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கணும்ன்றது மாதிரி ஐடியல் வெயிட் வந்து காட்டும். சரிங்களா? ஸோ அதனால பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் வந்து சுகர் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சிஸ்டர், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து இருக்கதா செய்யும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்டர்னேட்டா ஏதாவது ஃப்ரூட்ஸ் வகைகள், ஃப்ரூட்ஸ்ல வந்து இனிப்பு உள்ளது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். இல்லாட்டினா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒண்ணு வந்து இந்த பேரிச்சம்பழம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து எடுத்து அதை வந்து டைவர்ட் பண்ணிக்கோங்க. கம்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கம்பு இருக்குல்ல, அதை வறுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கிறிஸ்பியா நீங்க கருக்கு முறுக்குன்னு சாப்பிட நல்லா இருக்கும். அப்புறம் பிளாக் டீ பண்றீங்க அப்படின்னா பிளாக் டீ கூட பொட்டுக்கடலையை போட்டு நீங்க வந்து அதை கிரன்ச் பண்ணிட்டே அந்த குடிக்கும் போது ஒரு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். அது போக என்னன்னா, அதான் ஹெல்தியான விஷயத்துல நமக்கு பிடிச்ச விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்க வந்து டைவர்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் டயட் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த 50 டேஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்து முடிச்சது எல்லாமே வெஜிடேரியன் தான். ஏன்னா என்னோட குழந்தைனார் மாலை போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாவே வெஜிடேரியன் தான் அதுல வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 10 வீடியோக்கு அப்புறம் முன்னாடி வந்து போய் பாருங்களேன். 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் 50 டேஸ் வந்து நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆம்லா ஜூஸ் வந்து டெய்லி எம்டி ஸ்டொமக்ல வந்து குடிக்கலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆம்லா ஜூஸ் வந்து எம்டி ஸ்டொமக்ல குடிக்கலாம். ஆனா டெய்லி குடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சளி பிடிக்கும். சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீசிங் பிரச்சனை, இந்த மாதிரி சளி பிடிக்கிற உடம்பு யாருக்கா இருந்தாலுமே வந்து பிடிக்கும். வீக்லி வந்து 2 முறை இல்ல 3 அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஏன் பொங்கலுக்கு நீங்க வந்து ஊருக்கு போகலையா சிஸ்டர் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்க வந்து பொங்கல், தீபாவளி இதெல்லாம் வந்து பார்த்து ஊருக்கு போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு விசேஷம் அந்த மாதிரி இதுக்கு தாங்க நாங்க வந்து போற மாதிரி இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை போற மாதிரிதான் பிளான். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி இருக்குங்க. சரிங்களா? அது போக நமக்கு லீவ் கிடைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால வீக்லி ஒரு தடவை இயர்லி ஒன்ஸ் போகும்போது ஏதாவது ஒரு வீட்டு நம்ம சார்ந்த விசேஷங்கள் அந்த மாதிரி இதுல போகிறது. பொங்கல், தீபாவளியா இருக்கிற இடத்துல இருந்தே வந்து கொண்டாடிடுறதுங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, டீ குடிக்காம இருக்கவே முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. பிளாக் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிச்சு கிரீன் டீ இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி பாருங்க. அதை நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும். நம்ம நினைச்சா முடியாது எதுவுமே கிடையாதுங்க. மாற்றம் உங்ககிட்ட தான் வேணும். இதை என்னால பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெய் ஐட்டம் எல்லாமே சாப்பிட்ற ஆளுதான். நான் வந்து இதை குறைச்சாதான் இது எனக்கு நடக்கும்னா அப்ப நான் அதுக்காக நான் வந்து அதற்கான உழைப்பு போடணும் இல்லையா? சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். நிறைய சிஸ்டர் இப்படி சொன்னவங்க எல்லாமே நிறைய பேர் மாறி இருக்காங்க. சோ உங்களாலையும் முடியும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மில்லட் வந்து இப்ப இந்த சாமை, திணை வகைகள் எல்லாம் செய்யும்போது நைட்டு ஊற வச்சுட்டு காலைல செய்யணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நம்ம வந்து பண்ணலாம். சரிங்களா? அதான் 1:3 அந்த தண்ணி ரேஷியோ வச்சு நம்ம வந்து பண்ணலாம். நைட்லாம் ஊற வைக்கணும் அவசியம் கிடையாது.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வித்யா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, உங்களை பார்த்தா தான் எனக்கு டயட் ஃபாலோ பண்ணணுமே தோணுது சிஸ்டர், அந்த அளவுக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்காக தான் இடையில இடையில சில ரீல்ஸ் வீடியோ, சில நல்ல ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணி நான் வந்து போடுறது. அதை பார்க்கும்போது இப்போ நார்மலா நம்ம vlog போடும்போது இப்படி இருக்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு நார்மலா இருக்கும்போது அந்த இதுக்கு தெரியாது. ஏதோ ஒரு பெர்ஃபெக்டா ஒரு சாரியோ ஏதோ ஒரு விஷயம் சுடிதாரோ போட்டுட்டு ஒரு ஸ்டைலப்பா காட்டினோம்னா அதுல பரவாயில்ல, அந்த சிஸ்டர் நல்லா இருக்காங்களே, இது மாதிரி நம்மளும் ஆகணுன்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்குமே கிடைக்கும்னு சொல்லிட்டுதான் நான் நிறைய விஷயம் ஷேர் பண்றது. ஸோ அது மோட்டிவேஷனா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருனாலே முடியும். என்னாலே முடியுதுன்னா, நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டி, இது நிறைய வந்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ற ஆளு. பட் வந்து அது எனக்கு ஈத்தாப்புல அது வந்து டேஸ்டியா சாப்பிட்டு நம்மளோட வெயிட் லாஸ் அப்படிதாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் மதர் வந்து ரைஸ் வந்து சாப்பிடாம இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து சாதம் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல, அளவா எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், நீங்க மில்லட் ரைஸ் எடுத்துக்கும் போது ஃபீட் பண்ணும்போது உங்க குழந்தைக்கு ரொம்ப நல்லது, இன்னும் நல்லது இல்லையா, இன்னும் ஃபைபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான், அதனால மில்லட் யூஸ் பண்றதுனால இன்னும் உங்களுக்கு தான் ஹெல்த்தியான ஒரு விஷயம். நீங்க இன்னும் உங்களுக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும், உங்களுக்கு தேவையான நார்ச்சத்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பால் கொடுக்கும்போது நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஃபீட் பண்ணும்போது தான் பெஸ்ட் டைம்ங்க. ஸோ அதனால என்ன சொல்றேன்னா அளவா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்கா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வாங்க இன்னைக்கு டே விளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு தம்பிக்கு வந்து ஸ்கூல் இருக்கு. ஸோ அதனால வந்து சீக்கிரமாவே எந்திரிச்சாச்சு. 6 மணிக்கு எவ்வளோ குளிரா இருக்கு, இருட்டா இருக்குன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு நம்மளோட வெயிட் 58.98. நேற்று நைட்டு நூடுல்ஸும் நம்ம வந்து சிக்கன் பிரியாணியும் சாப்பிட்டோம் இல்லையா? ஸோ இருந்தாலுமே பரவாயில்ல, ஓரளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியாச்சு. 58லேயே வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து கவனமா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு நான் வந்து எல்லாருமே அதான் வந்து இன்னைக்கு காலையில பிளாக் டீ ஹாஃப் சுகர் வந்து ஆட் பண்ணி தான் வந்து குடித்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சேமியா தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த சேமியா வந்து பார்த்தீங்கன்னா 100% கோதுமையில பண்ணது தான், நோ மைதா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மில்லட்ஸ் வகைகள்லையும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ போல சும்மா தாளிச்சு விட்டு பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சேமியா வந்து பண்ணிடலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணி வச்சு ஊற்றி வச்சாச்சு பாட்டிலில். அதுக்கப்புறம் சேமியா பாருங்களேன், இது வந்து நல்லா ரோஸ்டட் சேமியா. ஸோ நல்லா பொழுன்னு சூப்பராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டேன். இந்த சேமியாவுக்கு இந்த பச்சை சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும். எப்போவுமே நான் வந்து சேமியா பண்ண இது பண்ணிடுவேன். ஆனால் இட்லி தோசைக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி, பூண்டு, வரமிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு இதுக்கு ஒரு கடுகு போட்டு தாளிச்சு கொட்டிட வேண்டியதா. கருவேப்பிலை இல்லை, அதனால சேர்க்கல. ஸோ சிம்பிளுங்க. அதை வந்து தம்பிக்கு வந்து சேமியா அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு சட்னி வச்சு சூப்பராக அவருக்கு பேக் பண்ணி, ஹஸ்பண்ட் வந்து தம்பிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பேக் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து தருண் கீறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா போகும்போதே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கையில கிளவுஸ் எல்லாம் போட்டு சூப்பரா வந்து கிளம்பியாச்சு. பயங்கர குளிரா இருக்கு. ரொம்ப நாள் இந்த வின்டர் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து போறான். அவனை அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் நான் வந்து எடிட்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு காஃபி வந்து ஊத்திட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரெட்டும் காஃபியும் கொடுத்துட்டேன். அம்மாச்சிக்கு வந்து சேமியாவும் சட்னி காஃபி எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கையோட வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியாவும் பச்சை சட்னியும் சுட சுட சாப்பிடணும்னு நினைப்போம். ஆனால் நம்மளால முடியாது. அதுவும் இந்த குளிருக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சு 5 நிமிஷத்துலேயே அப்படி ஜில்லுன்னு ஆயிடும் இங்கே. ஸோ இப்படியே வந்து சேமியா சட்னிலாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்புறம் கையோட இருந்த பாத்திரத்தை அப்பப்போ நான் வந்து கழுவி போட்டுருவேங்க. 3 வேலையுமே அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கிச்சன் இதுவாக இருக்கும். இல்லைன்னா அந்த கிச்சனில் ஊறிக்கிட்டே இருந்தால் எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். ட்ரெஸ்ல எல்லாம் அந்த ட்ரையரை வந்து அடிச்சுட்டு இருந்தேன். நல்லா சூடு காத்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால ட்ரையர் போட்டு நல்லா வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் சரி மாடியில் இருக்கிற ரூமுக்கு வந்து துணியெல்லாம் அள்ளிட்டு போயிட்டு துணியை அப்படியே வந்து மாடியில் வந்து மிஷினில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் வந்து மிஷினில் வந்து
போட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மாடியில வந்து ரோஸ் பூத்திருந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து பறிச்சுட்டு வந்துடலாம் சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பூ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வதங்கின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டு கீழே கொண்டுட்டு போய் நம்ம வந்து சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனில் சூப்பராக பூ பூக்குது பாருங்களேன். நல்லா இருக்குல்ல, நல்லா ஊதுபத்தி சூடெல்லாம் காமிச்சு சூப்பராக மனசுக்கு வந்து நம்ம வெள்ளி செவ்வாய் வந்தாலே ஒரு இதுவாக இருக்கும். இங்கே வெளியில வந்து துளசி செடிக்கிட்ட ஒரு பிள்ளையார் வச்சிருக்கோம். அங்கே எல்லாம் காட்டிட்டு அந்த சொம்புல வந்து தண்ணி வைப்போம், அதை எல்லாமே ஊத்திட்டு சேஞ்ச் பண்ணி வச்சிடுறது. சூப்பரா விலைக்கேத்தி பூலாம் போட்டு எவ்வளோ சூப்பரா ஒரு பாசிட்டிவ் வைப்பா இருக்கு இல்லையா. நல்லா வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு. இனி குளிர்கிட்டு இருக்குது, பயங்கரமா காத்து வேற அடிக்குது சிலு சிலு சிலுன்னு. ஸோ கீழே வந்துட்டு தம்பிக்கு நல்லா சொட்டர்லாம் போட்டு பேக் பண்ணிட்டு இருந்தேன் நான். டைம் ஆயிடுச்சு இல்லையா, கவனை வந்து கூப்பிட போகணும். ஸோ அதனால ஒரு 11:45 நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். நானும் ஒரு சொட்டரை போட்டு ரெடி ஆகிட்டேன். கீழே காலில் எல்லாம் சாக்ஸ் எல்லாம் போட்டு அவனுக்கும் எல்லாமே போட்டு பேக் பண்ணியாச்சு. ஏன்னா செம்ம குளிர், அதுவும் வண்டியில் போகையில். இந்த 2 சைடும் மரசலாக தான் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க, ஸ்க்ரீன் போட்டு. எப்பவும் போகிற அந்த ஆட்டோக்கார பையா தான் இவர் போய் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்களேன், பாய் சொல்லிட்டு போனால் கொஞ்சம் தூரம் போகையிலே. அது வந்து 5 நிமிஷம் தாங்க. இன்னைக்கு வந்து காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டான். இவருக்கு தூக்கம் வந்துருச்சு. சித்து கொட்டை விடுறேன்னு வீடியோ எடுத்தா வாயை இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்னு அழகா கியூட்டா வந்து பண்ணி அந்த அரை தூக்கத்துல வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரி அந்த பையா வந்து ஸ்கூலுக்குள்ள போய் தம்பியை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் சின்ன பையனை தூக்கிட்டு நீங்க போக வேணாம், நானே கூப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எப்பவுமே ஆட்டோக்குள்ள உட்கார வச்சுட்டு அவரே போய் கூட்டிட்டு வந்துருவாரு. ஸோ ரிட்டன் 5 நிமிஷம் தான் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. அதுல இவர் பாருங்க தூக்கத்தை போட்டாரு. அந்த காத்து வரும் இல்லையா, அந்த ஆட்டோ ஆடுற அந்த ஆட்டத்திலேயே அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாரு. காலைல சீக்கிரம் எந்திரிச்சதுனால கவன் வந்து பார்த்து பார்த்து நானும் கவனம் சிரிச்சிட்டு இருந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல வந்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உள்ள நுழையிலே சொல்லிட்டு இருந்தாரு. தூங்கினவன் அப்படியே ஷோல்டர்ல போட்டுட்டு அப்படியே கொண்டு போய் பெட்ல போட்டாச்சு. சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து வார்ம் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் நிறைய வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, உடம்புக்கு வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு இப்பதான் வந்து காஃபி வந்து போட்டு கொடுக்குறேன். அவசரமா ஓடுனதுனால இது பண்ண முடியல. 12 மணிக்கு தான் காஃபியே இன்னைக்கு வந்து கொடுக்குறேன், ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்ட்டு. கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் அப்புறம் பூஜை எல்லாம் பண்ணோம் இல்லையா, ஸோ அதான். அதுக்கப்புறம் சரி ஒலை வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து ஒலை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு தாங்க எடுத்திருக்கேன். பாலக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துல இருந்து அம்மாச்சி பறிச்சு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து அப்படியே பருப்பு போட்டு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு மட்டும் எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் நம்ம வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாமே சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டு பருப்புகளும் சேர்த்துச்சு. இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாமே மொத்தமா வந்து சேர்த்து ஒன்னா வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா. கூடவே மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பச்சை மிளகா தான் இதுக்கு வந்து காரமே. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு சோறும் நல்லா வெந்துருச்சுங்க. சரி அதை கையோட வடிச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு உடனே வெந்துருதுங்க. இந்த அரிசி வந்து ரொம்ப ஈஸியா வந்து வெந்துருது. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து குக்கர்ல விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. 2 விசில் அதுக்கப்புறம் முட்டை வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் தான் வந்து பண்ண சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து முட்டை தொக்கு சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அது இந்த மாதிரி ட்ரேல தான் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஆரஞ்சு கருவு மாதிரி இருக்குங்க. இது நாட்டு முட்டை அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது. சரி அதுல ஒரு 8 முட்டை எடுத்து நான் வந்து வேக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி துணியை வந்து மிஷின்ல போட்டோம்ல, அதை எடுத்து கையோட அந்த முட்டை வேகிற கேப்ல நம்ம வந்து காய போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு இருந்தேன். நல்ல ஒரு இளம் வெயில், ஆனா காத்தும் வந்து அடிக்குது. வேகமா போனது உங்களுக்கு தெரியுது பாருங்க, முடியெல்லாம் ஆடுது, செடியெல்லாம் ஆடுது பாருங்க. இந்த பாலக்கீரை தாங்க நேற்று நைட்டே அம்மாச்சி வந்து நம்ம மாடி தோட்டத்துல இருந்து பறிச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதுதான் வந்து கிளீன் பண்ணி நல்லா கட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லாவே ஆஞ்சு தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் இங்க பாருங்க சூப்பரா பருப்பு வெந்திருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி குட்டியை கட் பண்ணி வச்சிருக்க அந்த பாலக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம். சிம்பிள், ஏன்னா மூடி போட்டு வேக வைக்க கூடாது. ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில தான் வந்து வைக்கணும். ஸோ அதை போட்டதுமே டபக்குன்னு வெந்துருங்க. தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க வேணும்னா நம்ம வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூளோ இல்ல மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல, மஞ்சள் தூள் தான், அந்த பச்சை மிளகாய் தான் காரமே. அதுக்கப்புறம் அந்த தாளிச்சு கடைசியா கொட்டிக்கிறேன். அதே வரமிளகாய் சேர்த்திருக்கோம், இதுதான் வந்து காரம், அவ்வளவுதான். கடுகு சீரகம் வரமிளகாய் சேர்த்து தாளிச்சு கொட்டினேன். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு நல்லா நெய் விட்டு கீரை எடுத்து வச்சுட்டு அது கூட கருவாடு வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கு கருவாடு சாப்பாடு கொடுக்க போனேன். அவங்க வந்து முட்டைக்கோஸ் கேரட்டுக்கு குடமிளகாய் பொரியல் கொடுத்தாங்க. அதெல்லாம் வச்சு நானும் சூப்பரா சாப்பிட்டேன். இந்த வீடியோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வந்து இருக்கு பாருங்க. ஸோ மதியம் லஞ்ச் சூப்பரா சாப்பிட்டுட்டு எப்பவும் போல வந்து பாத்திரத்தை வந்து கையோட வந்து கழுவி எடுத்துட்டு இருந்தேன்.
எப்பவுமே மதியம் மட்டும் தூங்கிடாதீங்க. ஏதாவது ஒரு வேலை பார்த்து டைவர்ட் பண்ணிடுங்க. நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்குங்க. அதுக்கப்புறம் வந்து துணி எல்லாமே அள்ளி போட்டாலே அதையும் வந்து எடுத்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் சரி ஈவினிங் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நடுவில் எடிட்டிங் ஒர்க்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அம்மாச்சிக்கு காஃபி போட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி முறுக்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்களா நேத்து, அதை வந்து அம்மாச்சிக்கு போட்டு பாக்ஸ்ல கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அம்மாச்சி வரல, அங்கதான் இருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தம்பிங்களுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து வாங்கிதான் அதை வந்து போட்டு கொடுத்தேன். அவங்க அடுத்த சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. டியூஷனுக்கு வந்து கிளப்பணும் வேற. ஸோ அதுக்குள்ள நம்மளும் அந்த குட்டி முறுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 முறுக்கு, ஒரு 8 முறுக்கு எடுத்திருக்கேன் நான் குட்டி குட்டியா. ஸோ அதை வந்து சாப்பிட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முறுக்கு, நல்லா டேஸ்டா இருக்கும். முறுக்கு பிடிக்காதவங்க இருக்க மாட்டோம், பட் இந்த மெயின்டைனிங்ல அளவா எடுத்துக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் தம்பியை வந்து கிளம்பியாச்சு. இந்த சாக்ஸ் வந்து போட முடியலமா செப்பல் அப்படி சொல்லவும் வேற சாக்ஸ் மாத்தி விட்டு அவரை வந்து கூட்டிட்டு போயாச்சு. கடைசியில குல்லா போட மறந்துட்டான். சரி பக்கத்து வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு டியூஷன்ல. அதுக்கப்புறம் ஈவினிங் சாரி நைட்டு டின்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு உப்பு போட்டு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். லைட் வார்ம் வாட்டரா எடுத்துதான் பிசைகிறேன். ஸோ நல்லா சாஃப்டா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சுக்கிறேன். இதை வந்து தனியா ஊற வச்சுக்கலாங்கிட்டு அதுக்குள்ள வந்து நம்ம வந்து முட்டை தொக்கு பண்ண போறோம். மதியமே நான் முட்டையை வேக வச்சேன். சரி அப்பயே முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பட் எனக்கு டைம் இல்லை. அதனால நான் ஈவினிங் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 6 மணிக்கு மேல. ஸோ எப்படின்னா வெங்காயமும் பூண்டையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குறப்பா அரைச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா சுருள இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க, எங்கிட்ட இல்ல சேர்க்கல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளியும் அரைச்சு வந்து சேர்த்துக்கிறேன். அந்த பூண்டு அரைச்சு சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. தக்காளி நல்லா சுருள வந்து வதங்கணும், அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்குள்ள வந்து நம்ம முட்டையை வந்து உரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உரிச்சு எடுத்துட்டு இங்க பாருங்களேன் நல்லா வந்து சுருள ஆயிடுச்சு. இதுல வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள்னு தனித்தனியா கூட சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இந்த மாதிரி சுருள நல்லா வந்து வதக்கும் போது பிளேவர் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. தேவையான அளவு தண்ணி நல்லா வந்து உங்களுக்கு எவ்வளவு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு ஏத்தாப்புல பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான். இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நான் இந்த முட்டையை ஃபுல்லா இந்த மாதிரி கீரி எடுத்துக்கிறேன். அப்பதான் நல்லா உள்ள வந்து சாரும். ஸோ அதுதான் சூப்பரா வந்து இப்போ பாருங்களேன் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் உள்ள. அவ்வளவுதான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை திருப்பியும் வந்து கொதிக்க விட்டோம்னா நல்லா இருக்கும். இங்க பாருங்களேன் கலர்ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அதுல வந்து கொத்தமல்லி தலை தூவி அப்படியே சர்வ் பண்ணோம்னா அல்டிமேட்டா இருக்கும். தோசை இட்லிக்கு அப்புறம் இந்த மாதிரி சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் சாதத்துக்கு எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதுவே நம்ம வந்து சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் முட்டை ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியை தேய்ச்சி போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஹாட் பாட்டில் வந்து போட்டு வச்சிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து வந்தாங்க. இங்க பாருங்களேன் இந்த குட்டி பையன் எடி போய் ஒளிச்சிட்டு இருக்கான்னு பாருங்களேன். திமிங்கெல்லாம் ஒளியறதுக்கு வேற இடம் தெரியலையா அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க அப்பா வந்தாலும் டெய்லி இந்த மாதிரி பயமுடுத்தி ஹக் பண்ணுவாங்க. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கும். டெய்லி அவரும் பயப்படுற மாதிரியே வந்து அவரும் ஆக்ட் பண்ணுவாரு. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அழகா நடந்து பண்ணுவாங்க. வரையிலே ஹஸ்பண்ட் வந்து உளுந்த வடையும் பருப்பு வடையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சோ நான் ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு ஒரு பருப்பு வடை, எனக்கு உளுந்த வடையோட பருப்பு வடை பிடிக்கும், ஒரு முட்டையும் தொக்கு வச்சுக்கிட்டு அப்புறம் பாலக்கீரை வந்து கடையில் இருந்தது இல்லையா பருப்பு போட்டது, அதையே வச்சு சூப்பரா டின்னரை முடிச்சுட்டு நான் வந்து எல்லாருக்குமே டின்னர் வந்து கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சுட்டு இருந்தேன். முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து வரையிலே கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜனவரி 17 இல்லையா, இன்னைக்கு வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் வந்து நான் வந்து வீடியோவே போடல. இருந்தாலும் அந்த 2 இயர்ஸ்ல வந்து இப்போ வந்து ரொம்ப நல்ல ஒரு எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இவ்வளவு சொந்தங்கள் வந்து இருக்கீங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்து பர்த்டே இன்னைக்கு உன்னோட சேனல் பர்த்டேன்னு சொல்லிட்டு நானும் பிள்ளைங்க எல்லாம் வந்து வச்சு சூப்பரா கட் பண்ணுவோம். என் அழகா வந்து என்னோட பெரிய பையன் ஊட்டி விடுற பாருங்க, சொல்லவே இல்லை அழகா யூடியூபர் இருந்தாங்க யூடியூபர் அப்படின்னு சொல்லி கியூட்டா பண்ணிட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சின்னவன் பாருங்களேன் அவன் மட்டும் தொட்டு அப்படி நக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருந்தான். அப்புறம் அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டான் ஒரு சாக்லேட் எடுத்துட்டு. அப்புறம் அம்மாச்சி வந்து ஊட்டி விட்டுட்டு ஆசீர்வாதம் வந்து பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னோட ஹோல் ஃபேமிலியும் எனக்கு வந்து பெரிய பெரிய பலங்க. ஸோ அதுதான் வந்து என்னோட அந்த விடாமுயற்சிக்கான ஒரு இதுவே வந்து அதுதான். ஸோ இங்க பாருங்களேன் 4 வருஷம் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சந்தோஷம் வந்து பட்டாங்க. நான் வந்து இதை பண்ணிடுவேனா அப்படின்லாம் இது பண்ணலை. பண்ணுன்னு நம்மள ஒரு நாள் தூண்டும் போது நம்ம வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிடுவோம் இல்லையா.
ரொம்ப சூப்பரா வந்து செலிப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு கடைசியா வார்ம் வாட்டர் குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன். கேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊட்டி விடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு 2 வாய் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிட்டேன். வேற எதுவும் கேக் சாப்பிடல. சோ இன்னைக்கு டேவை வந்து நான் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக நன்றி. பாய்.